ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. 7:30 மணி போல் கோட்டா கம்ப்ளீட் ஆச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. அங்கே 9:30 மணி போல் கோட்டா கம்ப்ளீட் ஆச்சு. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 15லேருந்து 18 மணி நேரமும், 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரமும், டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 6 மணி நேரமும் ஆகலாம். நேற்று வாலண்டியர் சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பிரம்மோற்சத்துக்கு அடிஷ்னல் கோட்டா கொடுப்பாங்க, நான் பிரம்மோற்சத்துக்கும் அடிஷ்னல் கோட்டா கொடுப்பாங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கு அப்டேட் வந்தோன்னே ஷேர் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. டிடிடி ப்ரெஸ்ஸில் முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. புதுசாக டிடிடியில் அடிஷ்னல் இஓ ஜாயின் ஆகிருக்காங்க. அவங்க எல்லா தர்ஷனத்தையும் நேற்று இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்லாட்டட் சர்வ தர்ஷனம், வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1, 2, சுபதம் என்ட்ரி, அங்கே இருக்கிற டிஸ்பென்சரி உள்ள இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறப்போ அங்கே இருந்த டிவோட்டி உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க இங்கே வந்ததும் டாக்டர் இம்மிடியேட்டாக அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அன்னப்பிரசாதம், அதாவது வைகுண்டம் கியூவில் ஸ்ரீவாரி சேவாக்ஸ் பால் கொடுத்துட்ருக்கிறப்போ அதையும் பார்த்துட்டு நல்லா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ புதுசாக அடிஷ்னல் இஓ மிஸ்டர் வெங்கைய சௌத்ரி அவங்க ஜாயின் ஆகிருக்காங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க 3 அடிஷ்னல் இஓ சர்வதர்ஷனம் கியூவை பார்த்துக்கிறதுக்காக மட்டுமே. அங்கே அன்னப்பிரசாதம் பால்லாம் கரெக்டாக வழங்குறாங்களா, தரிசன கியூவெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு 3 பேர் அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது ஒருத்தர் அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. அடுத்து டிடிடியில் ஆகஸ்ட் மாதத்தில் திருமலாவில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் வருஷ திருநட்சத்திரம். அன்னைக்கு பிரதிவாதி பயங்கர அண்ணன் ஆச்சாரியனோட வருஷ திருநட்சத்திரமும் கூட. ஆகஸ்ட் 7ஆம் தேதி திருவாடிப்புறம். அன்னைக்கு மலையப்ப சுவாமி தாயார் அனந்தாழ்வார் தோட்டத்தில் எழுந்தருள்வார். பேக் சவாரின்னு சொல்லிட்டு பிரம்மோற்சவத்துக்கு அடுத்த நாள் அங்கே போவார். அடுத்து இந்த திருவாடிப்புறத்துக்கும் போவார். அங்கே உள்ள ஒரு மண்டபம் இருக்கும். உட்கார பண்ணி பூஜைகள்லாம் முடித்து அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும், அந்த தோட்டமும் நல்லாயிருக்கும், அங்கே மலையப்ப சுவாமி பார்க்குறதும் நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி திருவாடிப்புறம். இருந்தீங்கன்னா திருமலையில் எல்லாருமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். ஆகஸ்ட் 9ஆம் தேதி கருட பஞ்சமி. அன்னைக்கு கருட சேவா இருக்குது, ரொம்ப விசேஷமானது கருட பஞ்சமி. அன்னைக்கு கருட வாகனத்தில் பெருமாளை பார்க்குறது ஆகஸ்ட் 9ஆம் தேதி. அடுத்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி கல்கி ஜெயந்தி. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வெங்கமாம்பாவோட வர்தாந்தி, அதாவது நினைவு நாள். ஆகஸ்ட் 15லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் பவித்ரோற்சம். திருமலாவில் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விழா இது. புக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி கொடுக்க மாட்டாங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். இல்லைன்னா மாட வீதியில் பெருமாளை பார்க்கலாம். விசேஷமான அலங்காரத்தில் மாட வீதி உள்ளே இருக்கும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரலட்சுமி விரதமும் கூட. திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் புக்கிங் பற்றின அப்டேட் கொடுப்பாங்க. வரலட்சுமி விரத பூஜாக்கு வர்ச்சுவலாக கொடுப்பாங்களான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, அது தெரியல. பட் ஆன்லைன் டிக்கெட்ஸ், ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. வரலட்சுமி விரதத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஆகஸ்ட் 19ஆம் தேதி திருமலாவில் பௌர்ணமி கருட சேவை இருக்குது. முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆகஸ்டில் 2 கருட சேவை, கருட பஞ்சமி கருட சேவை, பௌர்ணமி கருட சேவை ஆகஸ்ட் 19ஆம் தேதி இருக்குது. ஆகஸ்ட் 20ஆம் தேதி காயத்ரி ஜபமும் கூட. திருமலாவில் எல்லா கைங்கரியமும் வைகானச அகம முறைப்படி தான் இருக்குது. அதை வகுத்தவர் விகனச மகரிஷி, அவரோட ஜெயந்தி ஆகஸ்ட் 19ஆம் தேதி. அவரோட சன்னதி திருமலாவில் எங்கே இருக்குன்னா வரஹசுவாமி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ராதாகிருஷ்ண சன்னதிக்கு ரைட் சைடு இருக்கும். 4 ரிஷியோடு இருப்பார் விகனச மகரிஷி. அவரோட ஜெயந்தி 19ஆம் தேதி. 20ஆம் தேதி அவரோட ஜெயந்தியை முன்னிட்டு அவரோட சன்னதிக்கு மலையப்ப சுவாமி தாயாரோட எழுந்தருள்வார். 27ஆம் தேதி ஆகஸ்ட் கிருஷ்ணாஷ்டமி அண்ட் 28ஆம் தேதி உட்லோத்சவம். நல்லா இருக்கும். ஒரு பெரிய கொம்பு கோபுரத்துக்கு முன்னாடி சாயந்தரம் போல் கட்டி சர்க்கும் நல்லா அது எண்ணெயெல்லாம் தடவி அது மேலே சின்ன பசங்கள்லாம் ஏறி இருக்கிற
இந்த பரிசு மூட்டையே எடுப்பாங்க. லோக்கல் ரெசிடென்ட்ஸ் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இது கர்நாடகாவில் இருக்கிற முருடேஸ்வர் கோயில், கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான கோயில். பெரிய சிவன் பத்மாசனத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார். கொஞ்சம் பெயிண்டிங்கெல்லாம் போயிடுச்சு, போட்டிருந்தா நல்லாயிருக்கும். ஆதி முருடேஸ்வர் கோயில் கீழே இருக்குது. குடும்ப சமேதரமாக முருகன் பிள்ளையார் பார்வதியோட கீழே இருக்கார். இந்த கோயில் இப்போ தான் ரீசெண்டாக கட்டினது, பட் அது ரொம்ப பழமையான கோயில். இந்த கோபுரம் செகண்ட் லார்ஜஸ்ட் கோபுரம், பெரிய கோபுரத்துலேயே உலகத்திலே 2வது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கோபுரத்தில் நம்ம லிஃப்ட்டில் போகலாம், 20 ரூபாய் லிஃப்ட்டு. பட் 2 வீக்ஸாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வர்றப்போ லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேளுங்க. மேலே போய் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கடற்கரையோடு இந்த கோயிலை பார்க்குறதுக்கு. பட் இப்போது அலோவ் பண்ணலை. முருடேஸ்வர் கோயில், சிவன் கோயில், இது சனீஸ்வரன் கோயில். அப்பப்போ மழை பெய்யுது, ரொம்ப அழகாக இருக்குது கோயில், ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயில் உள்ளேயே ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே போனால் கோயிலோட வரலாறை சிற்பங்களில் சொல்லியிருப்பாங்க. 20 ரூபாய் டிக்கெட். போயிட்டு வந்தேன், வீடியோ எடுத்திருக்கேன், வ்ளாகை ஷேர் பண்ணுறேன் கோயிலை பற்றி. பெரிய நந்தி, பெரிய கோபுரம். இப்போ நீங்கள் அங்கே பார்க்குறது தான் ஆதி முருடேஸ்வர் கோயில். அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு உள்ளே அலோட் கிடையாது, வெளியில் எடுத்திருக்கேன். கடற்கரை ஓரத்தில் ஸ்கூபா டைவிங் மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே